இந்த தண்ணி வர சத்தம் உயிர் போகுது. மா மா மா, அந்த அலாரத்தை கொஞ்சம் நிறுத்துறியா ப்ளீஸ்? அபி எந்திரிமா, விழிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு முதல் நாள். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் கரெக்ட் டைத்துக்கு போ. நாளிலேருந்து நீ வழக்கம் போல லேட்டாக தான் போற. ப்ளீஸ் கண்ணா, என் சொல்ல குட்டி இல்ல, எந்திரி. என் வயிற குட்டி, என் புஜ்ஜு குட்டி, பட்டுமா எந்திரிடா. ஏன் ஐயோ 1 லிட்டர் பால் போச்சு. அப்படி இப்ப தொடப்பக்கிட்ட பீய போகுது. எழுந்துக்கிறியா அலியாடி? அபி எந்திரி, தூங்குனது போதும். அபி அப்படியே கிளம்பி போயிடாதுன்னு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டு போ. ஏன்னா அவரால் மட்டும்தான் உன்னை காப்பாற்ற முடியும். எந்திரிக்கிறாளா பாரு. அபி தோ டிஃபன் பாக்ஸிங் வச்சிருக்கேன், மறக்காம பேக்ல எடுத்து வச்சுக்க. என்ன சாப்பாடு செஞ்சிருக்க? கத்திரிக்காய் குழம்பு. கத்திரிக்காவா? முத நாளே கத்திரிக்காவா? உருளைக்கிழங்கு இல்லையா? லீவ் முடிஞ்சது, உன் தொல்லை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிடி செல்லும், நீ வருஷம் புல்லா லீவ் போட்டு உருளைக்கிழங்காவே தின்ட்டுரு. முடிய பாரு பேய் மாதிரி. இந்தா வச்சுக்கோ. 10 ரூபா தானா? நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டல. நீ இப்ப பெரிய பொண்ணாவல, பெரிய சோம்பேறி ஆயிட்ட. இந்தா புடி. ஏமா என் பேர் அபிநயான்னு வச்ச? ஏன்? அட, என் பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறதுனால ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல முதல்ல வந்துடுது. ஜெட்ல பேர் வச்சிருந்தா ஒரு 10 நிமிஷம் லேட்டாவே போலாம்ல. சரி, அப்போ உன் பேரை ஜண்டு பாம்னு மாத்தி வச்சுக்கோ. பார்த்து போயிட்டு வா, சீக்கிரம் கிளம்பு. மறுபடியும் படுத்துறாத. தேவி, அபியை நான் எழுப்பி விட்டேன். ஆனா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, மறுபடியும் படுத்துருவா. நீ ஒரு வாட்டி எழுப்பி விட்டுறேன். சரி சாந்தி, நான் எழுப்பிடுறேன். திருவானைக்காவுமா, வெக்காலியாத்தா, முப்பாத்தா, அபி இந்த வருஷம் 10வது போறா. நீதான் அவளை காப்பாத்தணுமா, சரியா? காளிகாப்பா, முப்பத்தம்மா, கனகா பரமேஸ்வரி அம்மா, காப்பாத்து. நீதான் என் கூட இருக்கணுமா? குட் மார்னிங்மா. வந்துட்டியா? ஒரு நாளாவது லேட்டாக வருவியான்னு பார்க்குறேன். என்னம்மா எப்போ பாரு புதுசு புதுசாக எதுனா பண்ணினே இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. அப்போதான் நாள் ஃபுல்லாக சாந்தி கிடைக்கும். நான் தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேனே, அப்புறம் எதுக்குமா இப்படி கஷ்டப்படுறீங்க? போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வா. சரிம்மா.
போச்சு, ஜாலியா போச்சு. அங்க பாரு, ஹெட் மாஸ்டர் நம்மள எப்படி முறைச்சு பார்க்கறாரு பாரு. சிடுமூஞ்சு. உறுதிமொழி. இந்தியா எனது தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். விக்கிங்க. அவன் வர டைம் தான். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாட்டின் பெருமை Hello, சிறப்பு girls. விளக்க நான் எடுக்கிறேன். அபி ஸ்கூலுக்கு போயாச்சா? ஆ, போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. பாருங்கம்மா, அவளை பத்தி யோசிச்சு என் முடியெல்லாம் வெள்ளையாகுது. என்ன பண்றது? சரி, டிஃபன் என்ன பண்ணும் சொல்லுங்கம்மா. ஒரு புது காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். ஒரு கேரட், அரை பீட்ரூட், ஒரு வெள்ளரிக்காய், அரை பாவக்காய், அப்புறம் மாதுளம் வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி அரைச்சு வடிகட்டி வச்சிரு. ஒரு எலுமிச்சங்காய் கட் பண்ணி வை. அப்புறம் உன்னோட அந்த ராகி உப்புமா இருக்குல்ல, அதையும் பண்ணிடு. ம். பாவக்காய் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு நான் போட மாட்டேன். பாவக்காய் உடம்புக்கு நல்லது. என்னடி, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. கணக்கு பாடம் நம்ம கிளாஸுக்கு இவர் தான் எடுக்க போறாரு. கணக்கே ஒரு பெரிய தலைவலி, இதுல இவர் வேற ரெட்ட தலைவலி. அங்க பாரு, அங்க பாரு, சரியான கால்குலேட்டர் ஃபுல் சார்ஜோட உட்காந்துட்டு இருக்கான் பாரு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 10th ஸ்டாண்டர்ட். நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த 10வது வகுப்புக்கு வந்திருக்கீங்க. அதாவது ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகிற மாதிரி இந்த 10வது வகுப்பு ரிசல்ட் தான் உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்குது. வாழ்க்கைன்ற பந்தயத்தில் ஜெயிச்சு முன்னாடி போகிறவன், தோத்து போய் பின்னாடி வரவன். இந்த வருஷத்துடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் ஜெயிச்சு குதிரையாக வெளியே போவான். சரியாக பயன்படுத்தாதவன் தோத்து போய் கழுதையா வெளியே போவான். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? குதிரை குதிரை. சத்தமா சொல்லுங்க. ஏய், யாரா அந்த கழுதை? ஏய், குடிச்சதான். எண்ணெய் 50 மில்லி. என்ன என்னன்னு போடல. மா, புக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்து ஊறுக போட்டா நல்லா இருக்காதுமா. ஏன்? ஏன்னா என் பாட்டி சொல்லிக்கிறாங்க. அப்போ உன் பாட்டியை ஊறுகாய் வந்து போட சொல்லு. அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டார்ல, அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற? இல்ல, நம்ம விக்கி இருக்கானே, அவனும் அவங்க அப்பா மாதிரியே டிரைவர் ஆயிடுவான். லைஃப் செட்டில், ஜாலி தான். டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு பெரிய சாதனை அடி இப்போ. அப்பாவுக்கு நீ நிறைய பட்சி பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் வேதி, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? மா, காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? சூப்பர்ப். மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இந்த
டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனா இப்போல்லாம் படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 லட்சம் இருந்தால் தான் முடியும். சில இடங்கள்ல 30-50 லட்சம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரிபிள். இந்த லட்டு யாரடி கொடுத்தது? சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அபி அபி ஏ அபி, ம், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்லுமா, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ சொல்லு கண்ணு, என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வேலைக்காரியாக தான் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி. இதோ பாருமா, இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டானு வை, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு 4 இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நீ வேலைக்காரியா போறதுக்காடி? வேலைக்காரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். மா மா, இதோ பாருமா, வேலைக்காரி ஆகிறதுனால ஃப்யூச்சரில் நினைக்காத. இப்போல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சுருப்பாங்கல்ல, அவங்களாம் வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆ, ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆவறத பத்தி என்கிட்ட பேசுன விளக்குமாறு பிஞ்சிரும். வீட்ல ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறதுக்கு கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அமிச்சிங்களா? விடுமா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா, ஜூஸ். தேங்க்யூ சார். ம், வச்சிருமா. அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில், அதை போட்டா முடி கருகருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏமா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதியிருக்கேன். இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது, வேலைக்காரியா? அவன் ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியாம். நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவாலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னமா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு. அதுக்கப்புறம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு. டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். ஆ, அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே?
ஐயோ தெய்வமே. அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களாம் அந்த மாதிரி தான் முடி வச்சுட்டு சுத்தின்னு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒண்ணு நல்ல தலையெழுத்து இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே. அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10வது பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? ஏய் சாந்தி, உன்னை பத்தி தான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். உன் பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்ல டொஸ்ஸும் இல்ல. அவ நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா. ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ, என்னன்னே தெரியல, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸ்ல மட்டும். என்ன யோசிக்கிற? படத்தை பத்தி யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே? சரிம்மா. ஆனா என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலேட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர். வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. ஆ. நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமா சார். 9th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை பரவாயில்ல. 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ்லையா ஜஸ்ட் பாஸ். ஆனா அவ மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்ல. பாருங்க சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சார் ஆனா சரியா படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம். கரெக்டு தான். ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்ல படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறதில்ல. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தால் டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? வரேன் சார். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன். வா சாந்தி, உட்காரு. சரி, அப்புறமா வரேன். Why this கொலவெறி டி. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நான் கஷ்டப்படுறேன். நீ மகாராணி மாதிரி ஜாலியா கதை பேசி ஆடிட்டு இருக்கியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு வரல?
நானே மேகி செஞ்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. அபி நான் சொல்றது ஏதாச்சும் உன் காதுல விழுதா? டிவி தூக்கி ஒரு நாள் உடைக்கிறேன் பாரு. எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இதான் உன் வாழ்க்கையாடி? ஏன் டெய்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அபி நல்லா கேட்டுக்கோ. அம்மா ஒரு இடத்துல உனக்கு டியூஷன் சொல்லி விட்டுருக்காங்க. மேக்ஸ் டியூஷன். நான் இன்னைக்கு அந்த சாரை போய் பார்த்தேன். அவரு உனக்கு டியூஷன் ஃபீஸ் பாதி கட்டினா போதும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு நீ ஒரு ஆஃபர் இயர்லி எக்ஸாம்ல 50 மார்க் மேல எடுக்கணும். எடுக்கிற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எடுக்கிற அவ்வளவுதான். புரியுதா? ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் எதுக்கு 50%க்கு மேல மார்க் எடுக்கணும்? ஆ? அப்படியே நான் பாஸ் ஆயிட்டாலும் என்ன மேல படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்கா என்ன? நான் எப்படியும் வேலைக்காரியா தான் ஆக போறேன். அதுக்கு எதுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்? ஆ? இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆவேன்னு சொன்ன வாயிலேயே சூடு வச்சிருவேன். யாரடி பைத்தியக்காரின்னு கூப்பிடுற? ரொம்ப வாயாச்சா உனக்கு?